இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி நம்ம ஒரு யூனிட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். 2025ல் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹாய் வணக்கம், வெல்கம் டு பிஸ்னஸ் பாயிண்ட்ஸ். நமக்கு ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி நம்ம ஒரு யூனிட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சிந்தை வரும்போது நம்ம எப்படி சிந்திக்கிறது, நமக்கு ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அது கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கணும். அப்போ மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கணும். அந்த ட்ரெண்டு மாதிரி இல்லை இன்னோவேட்டிவாக எந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி திங்க் பண்ணும்போது 2025ல் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் A4 A3 கட்டிங் மிஷினை வாங்கிடுங்க. இப்போது A3 A4 கட்டிங் மிஷினே ட்ரெண்டிங் ஆகுதுன்னா அதோட சேர்த்து பிரிண்டிங் கூட வந்தால் எப்படி இருக்குது. ஒரே மிஷினில் நம்ம பேப்பர் ரீல் போட்டால் மிஷினில் போய் அது A3 A4 A5 D5ன்னு டிஃப்ரெண்ட் சைஸ்லேயே அந்த பேப்பரை கட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து பேப்பரில் நம்ம பிரிண்டிங் கூட பண்ணிக்கலாம். பேப்பர் வரும்போது ரோ மெட்டீரியல் வந்தால் ரீலாக ரோ மெட்டீரியல் கிடைப்பாங்க. 300 kg 350 kgயில் ரீலாக வரும்போது அந்த ரீலை மிஷினில் லோட் பண்ணியாச்சுன்னா அது பீஸாக கட் பண்ணிவிட்டு நமக்கு ரீலாக நமக்கு பேப்பர் ஸ்லைட்ஸாக நமக்கு பேப்பர் கிடைப்பாங்க. அதை எடுத்துகிட்டு பேக் பண்ணி நமக்கு அது மார்க்கெட்டிங்கு போக முடியும். அப்போது நிறைய ப்ரொடக்ஷன் வர மாதிரி இந்த ரீலை கட் பண்ணிவிட்டு பேப்பராக வர மாதிரி மிஷின் இருக்குது. அதோடு சேர்த்து மிஷினில் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. மிஷின் வேணால் வித்தவுட் பிரிண்டிங்லேயும் வாங்கிக்கலாம். சிங்கிள் கலர் பிரிண்டிங், டபுள் கலர் பிரிண்டிங், 4 கலர் பிரிண்டிங் அந்த மாதிரி மிஷின் வாங்குறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த மாதிரி யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீடோட வாசலில் இல்லைன்னா வீடுக்குள்ளே வேணால் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 200-250 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருந்தால் 200-250 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருந்தால் மட்டும் நமக்கு அந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது பெருசாக ரிஸ்க்கே கிடையாது. இது எப்படின்னா இப்போ பிரிண்டிங் நிறைய யூஸிங்கில் வந்துட்டே இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு, பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸுக்கு, ஸ்கூலுக்கு எல்லா இடத்துலையுமே பேப்பர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே வெளியூரில் இருந்து இல்லைன்னா வெளியில் ஃபேக்ட்ரியில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால் டைரெக்டாக இந்த லோக்கல் ஏரியாவில் இதோட மார்க்கெட்டிங்கு போக முடியும். இந்த ஷாப்புக்கு இல்லை ஆஃபீஸுக்கு எல்லாமே டைரெக்டாக இந்த ப்ராடக்ட்டு உங்களால் விற்க முடியும். அதனால் இந்த ப்ராஃபிட்டை வச்சு உங்களால் இந்த பிஸ்னஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து இந்த மிஷினில் அடிஷ்னலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா இதில் 60 GSM இருந்து 300-350 GSM வரைக்கும் இந்த பேப்பரை கட் பண்ணிக்க முடியும். அதோடு சேர்த்து பிரிண்டிங்கோடையும் வரும். அப்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபுட்டு ஷாப்புக்கு அந்த ஃபுட் ராப் மாதிரி வருது இல்லையா, அந்த இதெல்லாமே ராப் பண்ணுற மாதிரி பேப்பரால் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் டாப் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளால் ஒரு கன்ஃபியூஷன் வருது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது, எப்படி நம்மளால் இதை இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரலாம், அதில் எல்லாம் பெருசாக நம்ம அதில் யோசிக்க தேவையில்லை. எப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே நிறைய ஸ்கீமில் நமக்கு இந்த மாதிரி சம்பரம்பங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருப்பாங்க. அதனால இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோனாக கிடைக்கும். லோனுக்கு சப்சிடி எல்லாமே வரும். நம்ம 80ல் இருந்து 90% வரைக்கும் மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட 80-90% நமக்கு லோனாக கிடைக்கும். அதோட 25-40% வரைக்கும் நமக்கு சப்சிடி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மிஷினை பற்றி கூடுதலாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு, கூடுதல் டீட்டெயில்ஸுக்காக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே போயிருக்கிற நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.